ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை ஐடி முடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கான ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம அதை பற்றி தான் இப்போ டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மேம், எங்களுக்கு ஐடி டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம் மிஷின் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா ஐடி டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க, நல்ல சேலரியில் நீங்கள் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் என்ன ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. கம்பெனி நேம் வந்து நேஷ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது ஒரு செமி கவர்மெண்ட் ஜாப். ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்காமடேஷன் பார்க்கணும், ஃபுட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அங்கேயே கம்பெனிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்காமடேஷன் வித் ஃபுட்டும் வந்து கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு கொடுக்க போகிற சேலரியிலேருந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான் அதுக்கான சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 15,000 to 20,000 இருக்கும். ஓகே. இப்போ இந்த வேலைக்கு ஐடி அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க தான் போகலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது இல்லை, நீங்கள் டிகிரி முடித்தவங்க இந்த ஐடி டிப்ளமோவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இது போகவும் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எனக்கு கரெக்டான ஜாப் இல்லை, கரெக்டான சேலரியில் நான் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் இந்த மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இந்த ஜாபில் அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த ரெக்யர்மெண்ட்டு அவங்க கம்பெனி லொக்கேட்டடாக இருக்குது பெங்களூரு. அங்கேருந்து நீங்கள் இப்போ யாரெல்லாம் எனக்கு அப்ளை பண்ணிடுறீங்களோ எல்லாரோட ரெஸ்யூமை நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து முடிச்சிருப்பாங்க, என்கிட்டே நிறைய மேம் இந்த மாதிரி ஜாப் இருக்கா, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக இருக்கா, இல்லை ட்ரிபிள் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே என்டையராக வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜாபுக்கு கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லைனாலும் நான் என்னோடய நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இந்த 15,000 to 20,000 சேலரி போக நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, போனஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. சண்டே வந்து உங்களுக்கு லீவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த சண்டேலையுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர் சில கம்பெனியில் ஓடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஓவர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஓவர் டைம் 1 hour 2 hours உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டாக வருமா. அட்டண்டன்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. சண்டேல எக்ஸ்ட்ரா பர் டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு 500 rupees கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுவும் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 6 months 1 year அங்கே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சேலரியில் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ஏன்னா பெங்களூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிலேட்டடான கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.